அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். என்ன தீபிகா. இப்போ ஒரிஜினலான ஒரு மூமெண்ட் என்ன அப்படிங்கறத மட்டும் பேசுவோம். டிவிக்கே நிறைய வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட ஐ திங்க் 13 கிட்ட கொடுத்துருந்தாங்களா இருக்கு. ஸோ இது இந்த வாக்குறுதி இப்படி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் லேட்டராகவும் சந்திரபாபு நாயுடு, அதாவது ஆந்திராவினுடைய சிஎம் இருக்காரு இல்லையா, அந்த கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்ட அந்த எல்லா சலுகையும் காப்பி அடிச்சு விஜய் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டாக்கம். உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி. நான் அப்படி கேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் கேட்போம். மக்களுக்கு தேவையான விஷயங்கள் உடனே டிவிக்கு சப்போர்ட்டா தயவு செஞ்சு கூவாதீங்க. என்னால முடியாது கூட. டிஎம்கேவுக்கு நம்ம இப்ப ஆளும் கட்சியா இருக்கக்கூடியவங்க இன்னும் நிறைய செய்யணும் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு குரல் தான். இது மீதி இருக்கிற கட்சி நான் ஏதாவது செய்யறேன் அப்படின்னாங்கன்னா பாரபட்சம் பார்க்காம எல்லா கட்சியும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது எடுத்துட்டு சேர்க்கக்கூடிய ஒரு சேனலாக தான் இது இருக்கும். சோ தமிழக வெற்றி கழகம் இது சொல்லுது, நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கறதையும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாரு. அந்த செட்பேக் எல்லாத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க. திரும்பவும் சொல்ல ரிவைண்ட் பண்ண நான் விரும்பல. பட் சினாரியோ இஸ் திமுக அதிமுக ரெண்டு பேருடைய தூக்கத்தையும் கலைச்சி வேற லெவல செஞ்சு விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றது பிகான்னு கேட்டீங்கன்னா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சினாரியோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் அவங்களும் உட்கார்ந்து ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? திமுக ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதிமுக ரெடி பண்ணோம், கிட்டத்தட்ட இதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு பிளான் அப்படிங்கறத வச்சிருந்திருப்பாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய இந்த மகளிர் தின சிறப்பு விழாவில இவர் அறிவிச்ச அந்த சில திட்டங்கள் அப்படிங்கிறது அவங்கள அலற விட்டுருக்குமான்னு கேட்டீங்கன்னா 100% இப்போ இருக்கிற திமுகவினுடைய மேனிஃபெஸ்டோ, அதாவது அறிக்கைகள், தேர்தல் அறிக்கையையும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் திரும்பவும் லைக் பிஜேபியும் ரெடி பண்றாங்க இல்லையா, திரும்ப எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் சரியா வராது போல மாத்து, திரும்ப அங்க என்னெல்லாம் திட்டமோ அதுக்கு மேல அப்படி கொஞ்சம் ஏதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணலாமான்னு முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மாத்தி எழுதுறாங்க, திருத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு மாறுதல் அப்படிங்கிறது நடக்கிறது அப்படிங்கிறது உண்மையாவே விஜயால நிகழுதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு 1000 ரூபாய் ஒரு மகளிர் தொகையாக வாங்கக்கூடிய, ஊக்கத்தொகையாக வாங்கக்கூடிய நபர்கள் இப்ப 2000 ரூபாய் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அப்படியே டபுள் த அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். திமுகவும் அதை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப தவேகா இது எப்படி சாத்தியம்? 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஓசி இலவசம்னு மாறத்தட்டி பேசிட்டு இருக்காங்கல்ல. இது என்ன பண்ண முடியும் அந்த 1000 ரூபாய வச்சு? இல்ல ஒரு 2000 ரூபாய வச்சு கூட என்ன பண்ணிட முடியும்? ஒரு 2500 ரூபாய் ஒரு மளிகை சாமான், சீரியஸா அது ஒர்த்து தான், அந்த வார்த்தை ஒர்த்து தான். ஒரு ஃபேமிலியில வெறும் 1000 ரூபாய வச்சுட்டு நம்ம அப்படி சிறப்பா வாழ்ந்துட முடியுமானா கிடையாது. 2500 மோர் தென் எனஃப். ஒரு செலவை குறைக்க முடியும். மளிகை சாமான் செலவு ஒரு 1000 ரூபாய்க்கு மளிகை சாமான்லாம் வாங்குறோம். ஏன்னா அரிசியே ஒரு மூட்டை 1000 ரூபாய் தொட்டுருது. மிளகா, புளி, எண்ணெய், உப்பு, காரம் எவ்வளவு இருக்குல்ல. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஓகே ஒரு 2500 அப்படிங்கிறது ஓரளவு ஒரு மிடில் கிளாஸா இருக்கக்கூடியவங்க ஒரு 2 செலவையும் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு பால் காசு, இந்த மளிகை சாமானுடைய செலவு, இல்ல போக்குவரத்து லைக் இந்த பெட்ரோலுக்கு சம்திங் அந்த மாதிரியோ, இல்லைன்னா மாத்திரை வாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு செயல்படுத்த முடியும். இந்த 2500 ரூபாய் மகளிர்களுக்கு உண்மையாவே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் தான். பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இட்டிய தூக்கி மண்ணில போட்ட மாதிரி தூக்கம் வராது. என்ன செய்யுதுன்னு தெரியல. நம்மள்ட்ட ஆல்ரெடி பல லட்சம் கோடி கடன் தான். மகளிர் உரிமை தொகையை நம்ம இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அதுவே கடன் சுமையில தானே போயிட்டு இருக்கு. என்னன்னா பண்றது, இத்தனை லட்சம் கோடியை வேற வாங்கி தொலைச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு தலைவலி என்ன இருக்கு, திமுகவுக்கு இருக்கு. இப்போ எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் இந்த இருக்கிற கடன் அப்படியே உங்க மேலதான் ஏறும் இல்லையா. இந்த நேரத்துல எப்படி இது எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க எப்படி இத ரோல் பண்ணுவாங்க, எப்படி இந்த சினாரியோஸை தாண்டுவாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பட் இவர் சொல்ற கணக்குப்படி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தனியா ஒரு டாக்ஸ் போகுது. இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ்லாம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னாவே எக்கச்சக்கமா மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கறத விஜய் அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. விஜய் சந்திரபாபு நாயுடுவை காப்பி அடிச்சுட்டாரு, பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டாரு. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. பக்கத்து ஸ்டேட்ல இதெல்லாம் நல்ல ஒரு தொழிற்சாலைகள் இருக்கு, நல்லா இருக்காங்க, அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க, ஏன் அவங்கள பார்த்து கூட உங்களுக்கு புத்தி வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம் இல்லையா. சோ அப்ப அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அந்த மக்களுக்கு இதெல்லாம் தேவைகள் இருக்கு, இவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க, இவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தரம் உயருது. அப்படிங்கும் போது இந்த மாதிரி இவங்களுக்கும் செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறதுல தவறு கிடையவே கிடையாது. பட் இந்த ஊக்கத்தொகையும்
அடுத்து வந்து இந்த 15,000 இயர்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா, காமராஜர் திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, கல்வி திட்டம் சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து உண்மையாவே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆந்திர பிரதேஷ்ல, சூப்பர் டூப்பர். ஏன்னா அவங்க வந்து இருக்கிற ஒரு 3 குழந்தைகள் இருந்தாங்க, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னாலும் எல்லாருக்குமே ஒரு குழந்தைக்கும் 15,000 அப்படிங்கிறது விழும். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஒரு ஃபீஸ்ல ஒரு குட்டி அமௌண்ட் குறையுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த 3 குழந்தைகளாக இருந்தாலும் வரும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படும் நேரத்துல 6 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க. ஆந்திரால 3 சிலிண்டர் தான், பட் இங்க 6ங்கிறது போதும். ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷத்தையே ஓட்டிட முடியும் சீரியஸ்லி. ஒரு 1.5 மாசம் வரும் ஒரு சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு குட்டியா ஒரு ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு தட் இஸ் மோர் தென் எனஃப். சிட்டில ஒரு 4 நபர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு மாசத்துல இருந்து ஒரு லைக் 30 டேஸ்ல இருந்து ஒரு 40 டேஸ்க்கு ஒரு 6 சிலிண்டர் ஒரு வருடத்திற்கு அப்படிங்கிறது ஒரு 7-8 மினிமம் ஒரு 2 சிலிண்டர் தான் மேக்ஸ் டு மேக்ஸ் வாங்குற மாதிரி எக்ஸஸா போகுமே தவிர, அதை தவிர நம்ம பெருசா வாங்கிட மாட்டோம். ஸோ ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து வருஷத்துல சிலிண்டர் அப்படிங்கிறது பெரிய விஷயமாக இருக்கு. அது அந்த கடன் சுமையை நம்ம வீட்டு சுமை அப்படிங்கிறது தாராளமா குறையும் இல்லையா? இப்ப நம்ம ஒரு பட்ஜெட் எழுதும் போது நம்ம சிலிண்டரை எழுதுறோமா இல்லையா? எழுதுறோம். சிலிண்டர் 1000 ரூபாய் போயிடுமே அப்படிங்கிறது எழுதுறோம். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் குறையும் அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான். சில பேர் வந்து பஸ் வந்து ஃப்ரீயா விடுறதெல்லாம் நல்லா இல்லை, அதெல்லாம் ஒரு திட்டமா, போக்குவரத்து துறைக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா, எப்படி தெரியுமா உழுனா, நல்ல பாசிட்டிவா இருந்து மட்டும் நீங்க என்ன கிழிக்க போறீங்க? கரெக்ட் தானுங்க? எல்லா துறையிலையும் கோடியா உருட்டி சுருட்டுறது நீங்களா தான் இருக்கீங்க. எந்த ஆட்சி வந்தாலும் உங்க துறையில நீங்க நல்லா வளர்ந்துடுறீங்க, நீங்க நிறைய சொத்து சேர்த்துடுறீங்க, நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. இப்ப நாங்க காசு கொடுத்து போறதுனால எங்களுக்கு என்ன இருக்கு? கஷ்டம் தாங்க நாங்கெல்லாம் படுறோம். நீங்க நல்லாதான் இருக்கீங்க. அந்த துறையில வர்றது அப்படியே நான் புதுசா ஒரு பஸ்ஸை வாங்கி அப்படியே ஐயோ இவ்வளவு காசு வந்துருச்சுப்பா, நம்ம ஒரு பஸ்ஸை வாங்கி விடுவோம்ப்பா, நல்லா பலன்னு போட்டோம்ப்பா, மக்கள் சந்தோஷமா எங்கேயும் வெயிலுக்கு நிக்க வேணாம், மழையில நனைஞ்சிட்டு நிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட போறாங்க. கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது, நடக்கவும் நடக்காது. எப்படி உருட்டலாம் எப்படி சுருட்டலாங்கிறது மட்டுமே நினைச்சு கொண்டு இருக்கும் மத்தியில ஃப்ரீயா இருக்கிறது ஏன் நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்கன்ற கேள்வி. ஏன் ஃப்ரீயானா நம்மளுடைய காசுங்க வேற எப்படியோ பண்றோம்ல, ஒரு துறையில கொடுத்துட்டு போட்டும் என்ன. இப்ப போக்குவரத்து துறை வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கும், என்னங்க ஆயிடும்ன்ற. மீது எவ்வளவோ துறைகள் இருக்குல்ல, எக்கச்சக்க துறைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வளர்ந்துட்டு போங்க. இதுல என்ன ஆயிட போகுது? இப்போ கன்ஃபார்ம் இருக்கும் தானே. ஸோ இருக்கிற அதுவும் பெண்களுக்கு எங்க இருந்து எங்க வேணாலும் டிராவல் பண்ண முடியும், ஆதார் கார்டு இருக்கணும், தட் இஸ் மஸ்ட் அப்படிங்கிறது ஆந்திரா கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது. ஸோ இங்கேயும் எங்கனாலும் எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க போறது இல்லை. இப்போ ஒரு சென்னையில இருக்கோம், நம்மளோட சொந்த ஊர் வேற ஊரா தான் இருக்கு அப்படிங்கும் போது இங்க இருந்து அங்க போயிட்டு வர நம்மளுடைய செலவு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவா, காலேஜ் படிக்கிறவங்க வந்து வேலை செய்யறவங்க அப்படிங்கிறவங்க பல பேர் இந்த மாதிரி ஒரு மாநகராட்சியில வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. சென்னையில, கோயம்புத்தூர்ல, லைக் அந்த மாதிரி நிறைய சிட்டிஸ்ல ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. அவங்க ஒரு வார விடுமுறையாக போகணும் அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு. கிட்ட இருக்கிற ஊர் பரவாயில்ல, தூரமா இருக்கிற ஊரினுடைய டிக்கெட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அசால்ட்டா வந்துடும். ஒரு 5 மணி நேரம் டிராவல் இருக்கிற ஊருக்கே கிட்டத்தட்ட ஒரு 400 அப்படி வந்துருது பிரைஸ். ஸோ நம்ம இப்படி எல்லாம் போனோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் எங்கெங்க இருந்து வராங்கன்றதை யோசிச்சு பாருங்க. ஒரு சென்னையை மட்டும் மத்தியில நான் வச்சு பேசுறேன். இங்க இருந்து ஒரு 5 மணி நேரம் டிராவல் அப்படின்னா அங்க இருந்து அவங்க ஊருக்கு போய் ரீச் ஆகிறதுக்குள்ள ஒரு 400ல இருந்து 420 சுத்தி வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இங்க இவ்வளவு தூரம் போகணும், ஒரு தஞ்சாவூர் போகணும், திருச்சி போகணும், அங்கிருந்து இன்னும் தூரம் போகணும், அங்கிருந்து உள்ள போகணும், இப்படிலாம் இருக்கும்ல. அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீனா எவ்வளவு சேவ் பண்ண முடியும்? அவங்களுக்கு எல்லாம் அது முக்கியங்க. நீங்க நல்லா இருக்கலாம், மேபி வேணாம் நல்லா இருக்காது, இதெல்லாம் ஒரு ஓசியில கொடுக்கறது ஏன் நீங்க கேட்கறவங்களுக்கு நீங்க நல்லா இருப்பீங்களா இருக்கும். இது உண்மையா பல பேருக்கு ரொம்ப நல்லது. இப்ப நான்லாம் வந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஒயிட் போர்டு கம்மியில அந்த 6 ரூபா அப்படின்றது அப்போ டிக்கெட், அங்க அதுக்காக நான் வெயிட் பண்ண நாள் நிறைய. ஸோ அந்த 6 ரூபா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி இப்ப ஃப்ரீ அப்படிங்கும் போது அதுல எவ்வளவு பேர் ஏறுவாங்க யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பேர் ஏறுவாங்க, அவ்வளோ பெரிய டேக்கிள் பண்ணி அந்த பஸ் ஏத்திட்டு போறதுக்கு இன்னும் நிறைய பஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அதுவும் எந்த பஸ்ஸா இருந்தாலும் கவர்மெண்ட் பஸ்ல ஏறலாம். ஒயிட் போர்டு, கிரீன் போர்டு, அந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எப்படினாலும் நீங்க ஏறி எதுல போனாலும் ஃப்ரீன்னு சொன்னா நல்ல விஷயம் தானே, சந்தோஷமா இருக்குங்க. நிறைய பேர் வாழ்ந்துட்டு போட்டோம், அவங்களுடைய சேவிங்ஸ் குட்டியா மிஞ்சும். எனக்கு வந்து ஐ திங்க் பர் மந்த் 800-900 அப்படி வரும் ஒரு பஸ்ஸுக்கு மட்டும். ஒரு டைம் வந்து அது அப்படியே மினிமல் நான் சொல்றேன், மேலையும் ஏறும். ஏன்னா 6 ரூபா பஸ்ன்றது ஒரு டைம் வந்து 12 ரூபா டிக்கெட்டா வரும், 13 ரூபா டிக்கெட்டா வரும், சம்டைம்ஸ் கிடைக்காது. ஷேர் ஆட்டோல போற மாதிரி இருக்கும். ஷேர் ஆட்டோலாம் வந்து 30ல இருந்து 35 வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய
இது எப்படி வேணாலும் வரும். இதை யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒண்ணு குறையும் அப்படின்னா 1000 ரூபாய் வெளியில இருந்து நம்மளுக்கு காசு யாரோ கொடுக்குறாங்க, அது நம்ம கையிலேயே இருந்து சேவ் ஆகுதுன்னா பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து ஆக்கப்பூர்வமா உணர்ந்தா புரியும் நிறைய பேருக்கு. சும்மா வெளி வார்த்தைக்கு அந்த துறை வீணா போயிடும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா யூஸ் ஆவாங்க. அதை நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஆனா எது எப்படியோ இவருடைய திட்டத்தினுடைய பெயர்கள்லாம் வேற லெவல். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அண்ணன் சீர்திட்டம் எல்லாம் நல்லா சூப்பரா போட்டிருந்தாரு. எது எப்படியோ இப்போ திமுகவினுடைய பெண்டு சீரியஸ்லி கிழிஞ்சிருச்சு. இவங்களுடைய வாக்குறுதியை விட இவங்களுக்கு நல்லா சூப்பர் டூப்பரா இருந்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மேபி இங்க ஹிட் அடிக்கல அப்படின்னா அங்க போயிடும் ஓட்டு. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேற ஏதாவது சொல்லணும்னு நினைச்சே இவங்க நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இவங்களை விட இவங்க கொஞ்சம் பெட்டரா கொடுக்கணும் அறிக்கை அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஸோ செம்ம ஜாலியா இருக்கும் போது என்ஜாய் பண்ண போறோம். மிஸ் பண்ணாதீங்க. எல்லா வீடியோஸையும் டாப்னு போட்டுருவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.